ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு வேலை சேர்த்திருக்காங்க. 16 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு வேலை இல்ல, கூலி இல்ல. பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, மருத்துவத்துக்கு எதுக்குமே வழி இல்லாத சூழ்நிலையில போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். காவல்துறை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது தமிழக அரசுக்கு அவமானம், அதனால நீங்க நடத்தக்கூடாதுங்கிறாங்க. அஞ்சு தொட்டி போராட்டம் அரசுக்கு அவமானம்னா 120 தொழிலாளிகளுக்கு வேலை போனது எங்களுக்கு என்ன வெகுமானமா? ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் 120 தொழிலாளிகள் 16 ஆண்டு காலமாக வேலை செய்தாங்க பத்மாவதி ஒப்பந்த நிறுவனத்தில். இப்போதைக்கு ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லட்சக்கணக்கில் லஞ்சத்தை வாங்கி கொண்டு 16 ஆண்டு காலம் 120 தொழிலாளிகளை வேலைக்கு எடுக்காமல் அவர்கள் வேலையை விட்டு துரத்தி விட்டு புதிதாக லஞ்சம் வாங்கிட்டு வேலை சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த தொழிலாளிகள் 16 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு வேலை இல்லை, கூலி இல்லை. நாளைக்கு அவங்க வீட்டு வாடகை கட்ட முடியாது. பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, மருத்துவத்துக்கு எதுக்குமே வழி இல்லாத சூழ்நிலையில் 5 கட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்களோட வறுமையை விளக்கும் விதமாக இன்னைக்கு கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தை ஸ்ரீரங்கம் ரெங்காரங்கா கோபுரத்துக்கு முன்னாடி உருவாக்கணும். ஆனால் காவல்துறை எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது தமிழக அரசுக்கு அவமானம், அதனால நீங்கள் நடத்தக்கூடாதுங்கிறாங்க. கஞ்சி தொட்டி போராட்டம் தமிழக அரசுக்கு அவமானம்னா 120 தொழிலாளிகளுக்கு வேலை போனது எங்களுக்கு என்ன வெகுமானமா? இந்த தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கணும். இந்து சமய அறநிலையத்துறை நேரடியாக இந்த விஷயத்தில் ஆய்வு செய்யணும். ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் இங்கே வேலையை போட்டிருக்காங்க. இந்த 120 தொழிலாளிகளுக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். அது இல்லாமல் 16 வருஷமாக வெறும் 2000 ரூபாய் சம்பளத்திலேருந்து வேலை செஞ்ச தொழிலாளிக்கு மாவட்ட ஆட்சியர் தீர்மானித்த அந்த சம்பளம் இல்லை, அந்த குறைந்தபட்ச கூலி கூட கிடையாது. தமிழக அரசில் நாங்கள் கேட்டுக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த தொழிலாளிகளுக்கு சமூக நீதியாக இருக்கிறோம், இந்த தொழிலாளியை சமத்துவப்படுத்துகிறோம். இந்த தூய்மை பணியாளர்கள் யாரும் படித்து முடித்தவங்க கிடையாது. கடைசியாக தனக்கு கிடைச்ச வேலை, இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு வழியே இல்லாமல் கடைசியாக கிடைச்ச வேலை துப்புரவு பணி, தூய்மை பணி. அந்த வேலையிலேருந்து அடித்து துரத்துனா நாங்கள் எங்கே போவது, எங்கே ஓடி போய் ஒளிவது, எங்கே வாழ்வது? அந்த வழியற்ற சூழ்நிலையில் சிஐடி தொழிற்சங்கம் 5வது கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கோம். போராட்டத்தை துவக்க கூட விடாமல் ஸ்ரீரங்கம் காவல்துறை இந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்கும் விதமாக எங்களை கைது செஞ்சுருக்காங்க. கைது செய்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அடுத்த கட்ட போராட்டம் ஸ்ரீரங்கத்தில் இருக்க எல்லா கோபுரத்துக்கும் முன்னாடி யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்களோ, எந்தெந்த அரசியல்வாதிகளாம் இதில் ஈடுபட்டாங்களோ அத்தனை பேரையும் அம்பலப்படுத்தும் விதமாக ஊழலை அம்பலப்படுத்தும் இயக்கத்தை நடத்துவோம். ஸ்ரீரங்கம் காவல்துறை அடக்குமுறை, 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 காவல்துறை அடக்குமுறை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.